வெல்கம் டு பட்ஜெட் குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான கோதுமை அப்பம். வாங்க கோதுமை அப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கோதுமை அப்பம் பண்ணுறதுக்கு 2 கப் கோதுமை மாவும் 1.5 கப் வெல்லமும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த வெல்லத்தை நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாம். 1.5 கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிற வெல்லத்தை இதில் சேர்த்துக்கலாம். இது பாக்குப்பதம் எதுவும் தேவையில்லை, இந்த வெல்லம் கரையணும் அவ்வளோதான். அந்த மண் தூசி இதெல்லாம் வடிகட்டுறதுக்காக தான். இதில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இது நல்லா கரையட்டும். வெல்லத்தை நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெல்லம் கரைச்சி ஒரு கொதிச்சு வந்தாவே போதும். அதோட அடுப்பை அமர்த்திக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, போதும். இதை வடிகட்டி எடுத்துக்குவோம். இப்போ நமக்கு வெள்ளைப்பாகு ரெடி ஆயிடுச்சு. ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துட்டு நம்ம ஏற்கனவே அளந்து எடுத்து வச்சிருக்கிற கோதுமை மாவு 2 கப் அதை இதில் சேர்த்துக்கலாம். எந்த கப்பை நம்ம அளவு கப்பாக எடுக்கிறோமோ அதுலேயே வெல்லம் மாவு எல்லாத்தையுமே அளந்தோம்னா சரியாக இருக்கும். கொஞ்சம் கிறிஸ்பியாக நல்லா மொறுமொறுன்னு வர்றதுக்காக அரிசி மாவு ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். 2 மீடியம் சைஸ் வாழைப்பழம் கொஞ்சம் போட்டோம்னா அந்த ஃப்ளேவராக கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்காக 2 வாழைப்பழம். இது வந்து ஆப்ஷன் தான், போடுறதுனா போட்டுக்கலாம். இதை மிக்சியில் அடித்து எடுத்துக்கலாம். மிக்சியில் அடித்தோம்னா நல்லா சாஃப்ட் ஆயிரும். ஸ்பூன் போட்டு கூட நம்ம மசிச்சு விட்டுக்கலாம். நான் இதை வந்து இப்போ மிக்சியில் அடிச்சுக்கிறேன். மிக்சியில் அடிச்சாச்சு. அந்த வாழைப்பழத்தோட பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இது வந்து இனிப்பானதுனால லைட்டாக உப்பு போட்டோன்னா நல்லா ஸ்வீட்னஸை தூக்கி கொடுக்கும். அதுக்காக ஒரு பிஞ்சு மட்டும் உப்பு போட்டுக்கலாம். வாசனைக்காக கொஞ்சம் ஏலக்காய் தூள். இப்போ வடிகட்டி எடுத்து வச்சிருக்கிற இந்த வெள்ளைப்பாகை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கலாம். வெல்லம் தான் சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது, ஜீனி கூட போட்டுக்கலாம். நல்லா நம்மக்கிட்ட இருக்கிற வெள்ளைப்பாகை ஃபுல்லாக கலந்துட்டு பத்தலைன்னா நம்ம தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணியாக கலந்துடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுக்குவோம். இப்போ இந்த மாவை நல்லா கரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. கரெக்டான அளவுக்கு கலந்து இதை ஒரு 10 நிமிஷம் போல் ஊற வச்சுக்கலாம். மினிமம் 10 நிமிஷத்துலேருந்து ஒரு 1/2 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சோம்னா அது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இப்போ இந்த மாவு நல்லா 10 நிமிஷத்துலேருந்து 1/2 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சு எடுத்தாச்சு. இதை நம்ம எண்ணெயில் அப்பங்களாக ஊற்ற ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம். போடும்போது அது நல்லா எண்ணெயில் போடும்போது நல்லா புசு புசுன்னு வரும். அதனால மறுபடியும் எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ எண்ணெயை காய வச்சு அப்பங்களை ஊற்ற ஆரம்பிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சி நமக்கு தயாராக இருக்குது. அப்பங்களை ஊற்ற ஆரம்பிக்கலாம். மீடியமான அளவு கரண்டி எடுத்துக்கணும். ஒரு சொட்டு விட்டு பார்த்துக்கலாம். நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. எண்ணெய் வந்து ரொம்பவும் காஞ்சிருக்கக்கூடாது, காயாமலும் இருக்கக்கூடாது. ரொம்ப காஞ்சிருச்சுன்னா டக்குன்னு அப்போ வந்து கருகிரும், உள்ளே வேகாது. அதனால பார்த்து ஊற்றணும். சின்ன சின்ன அப்பங்களாக ஊற்றினோம்னா நல்லா சூப்பராக வெந்துடும். நம்ம வெல்லம் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால அந்த அப்பம் வேகும் போதே அந்த வெல்லத்தோட ஃப்ளேவர் சூப்பராக வருது. இதை லேசாக திருப்பி விட்டுக்கலாம். நல்ல தேன் கலரில் லைட்டாக கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்கு. நல்லா 2 பக்கமும் திருப்பி விட்டு வெந்துருச்சு. போதும். இதோட நம்ம இதை அடுப்புல இருந்து எடுத்துடலாம். ஒரு டிஷ்யூ பேப்பர் இருக்க பவுலில் வச்சுட்டோம்னா எக்ஸஸாக இருக்கிற எண்ணெய்களை உறிஞ்சிக்கிறோம். இதே போல் நம்ம எல்லா அப்பங்களையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். குண்டு குண்டான கோதுமை அப்பம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக இருக்குது. ஈவினிங் டைம்லலாம் ஈஸியாக செஞ்சு கொடுக்கலாம்.
கண்டிப்பாக நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.